இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல? அதான் பிரதர் டைமே கிடைக்கல பாஸ்டர். வர நல்ல கவனிக்கணும். கர்த்தர் வச்சிட்டு இருக்காரு. போற வரைக்கும் ஆண்டவர் குறுக்க வந்து நிக்கிற வரைக்கும் ஜாலியா தான் இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் நடப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்களா? எப்படி இருப்பார்கள்? அவர்கள் எப்படி இருப்பார்கள்? எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். பிரகாரம் பிரகாரம் பிரகாரம். கர்த்தருடைய ஆலயத்துல 3 இடம் இருக்கு. ஒன்று மகா பரிசுத்த ஸ்தலம். இங்க இருந்து வர மகா பரிசுத்த ஸ்தலம். இதான் மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம் அவுட், பிரகாரம். பிரகாரம் அவுட் சைடு, பரிசுத்த ஸ்தலம் இங்கே, மகா பரிசுத்த ஸ்தலம் இங்கே. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் மட்டும் போவான்னா ஆசாரி மட்டும் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர முடியும். எப்ப வருவான் சொன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் இங்க வருவான். எல்லா நாளும் வர முடியாது. எல்லா நாட்களுமே இங்க வர முடியாது. வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருவான் ஆசாரியன். மற்ற நாள் எங்க போவான்? இங்க நிற்பான். பரிசுத்த ஸ்தலத்துல அவன் டெய்லி வரலாம். ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ள வரணும். தேவன் எவ்வளவு பரிசுத்தம் தெரியுமா? அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் ஒரு பிளான் வச்சிருந்தார் பாருங்க. அந்த பிளானை யாரால மாற்ற முடியாது. ஆசாரியன், பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருவான். மற்ற நேரங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருவான். ஜனங்கள் பிரகாரத்தில் நிற்பார்கள். பிரகாரத்தில் ஜனங்கள் நிற்பார்கள். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஜனங்கள் வரக்கூடாது. ஏனென்றால் இங்கதான் பலி செலுத்தப்படும். இங்க பலி செலுத்தப்படும். இந்த பலி, இந்த ரத்தத்தை ஜனங்கள் மேல் தெளிப்பான் ஆசாரியன். கவனிக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தை நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. எதை காண்பிக்க தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய ஒழுங்குமுறைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் எங்க இருந்தாலும், வெளியில இருந்தாலும், உள்ள இருந்தாலும் செழித்திருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா.